அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மாலுநில பேசுகிறேன். இப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சுங்க. என்ன சும்மா குழந்தைங்கள வச்சு வீடியோ போட்டு என்ன செய்ய போகிறேன். என் பசங்க தான் சொன்னாங்க, ஏம்மா அது யூஸ்ஃபுல்லாக போடுங்கம்மா, எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பழமொழிகள்னால் நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இல்லை, ஏன்னா பெரியவங்க எல்லாம் நம்மளை திட்டுறதுக்கோ ஏதோ ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பழமொழிகளுக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. அதனால் அந்த பழமொழினா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு நம்ம சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பழமொழி சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மோஸ்ட்லி இந்த பழமொழியை வச்சு திட்டு வாங்கியிருப்போம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்றது பழமொழியே இல்லை, அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு பழமொழி, கரெக்டான பழமொழி என்னென்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சுவடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு சந்தையில் அந்த காலத்தில் மாடுகள் வந்து வாங்க போவாங்களாம். அப்போ அந்த மாட்டை வந்து எப்படி நல்ல மாடா, அது வந்து உடம்பு சரியில்லாத மாடா, அது ரொம்ப இது திரகாத்திரமான மாடா, வலிமையான மாடா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மாடு நிற்கும் பார்த்தீங்களா, அந்த பாதத்தோட சுவடு, அந்த சுவட்டை வச்சு அதோட நிற்கிற தன்மையை பார்த்து, அந்த சுவட்டை பார்த்து தான் இந்த மாடு வந்து நல்ல மாடான்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்களாம். அப்போ அதுதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்றது தான் காலப்போக்கில் மருவி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாட்டுச்சந்தை எங்கே இருக்குது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்